ஜோதிட ஆர்வலர்களுக்கு வணக்கம். எமது உலகில் ஜோதிடப்படி ஒவ்வொரு 30 வருடம் ஒருவர் ராஜா. தற்போது 997 முதல் 2027 வரை புதன் பகவான் ராஜா. சரி, ஒரு 360 வருடத்திற்கு இன்னொருவர் மகாராஜா. அப்படி மகாராஜாவாக செயல்பட்ட காலகட்டத்தை கூறுகிறேன். தற்போது 1937 வரை 2297 ஆண்டு வரை தனுஷ் ராசி அதிபர் மகாராஜாவாக செயல்பட்டு கொண்டுள்ளார். அதற்கு முன்பு 1577 ஆண்டு முதல் 1937 ஆண்டு வரை விருச்சகம் ராசி அதிபர் செவ்வாய் பகவான் ராஜாவாக செயல்பட்டார். அதற்கு முன்பு 1217 ஆண்டு முதல் 1577 ஆண்டு வரை இந்த 360 வருட காலம் துலாம் ராசி அதிபர் சுக்கராச்சாரியார் மகாராஜாவாக செயல்பட்டார். அதற்கு முன்பு 857 ஆண்டு முதல் 1217 ஆண்டு வரை கன்னி ராசி அதிபர் புதன் பகவான் மகாராஜாவாக செயல்பட்டார். அதற்கு முன்பு 497 ஆண்டு முதல் 857 ஆண்டு வரை சிம்மம் ராசி அதிபர் சூரியன் மகாராஜாவாக செயல்பட்டார். அதற்கு முன்பு 137 ஆண்டு முதல் 497 ஆண்டு வரை கடகம் ராசி அதிபர் சந்திரன் 360 வருட காலம் மகாராஜாவாக செயல்பட்டார். இந்த காலகட்டத்தில் தான் இந்த முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குப்தர்கள் காலம் என்று சொல்வார்கள் அல்லவா. இந்த காலகட்டத்தில் தான் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் தொகுக்கப்பட்டது. பண்டிதர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த காலகட்டம், வரி விதிப்பு அதிகமாக இருந்த காலகட்டம். ஒவ்வொரு 360 வருடமும் ஒருவர் மகாராஜாவாக செயல்படுகின்ற காலகட்டத்தில், அதுவும் சரியாக பாருங்கள், இந்த கன்னி ராசி அதிபர் புதன் மகாராஜாவாக செயல்பட்ட காலகட்டத்தில் தான் இந்தியாவில் உள்ள அனைத்து மன்னர்களும் ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டனர். அப்போது தென்னகத்தில் சேர சோழர் பாண்டியர்களுக்குள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவார்கள். வட இந்தியாவிலும் ராஜபுத்திரர்கள் அவர்களும் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் இந்த காலகட்டத்தில் தான் மிக மிக முக்கியமாக வெளிநாட்டு படையெடுப்பாளர்களால் நமது இந்தியா ஆக்கிரமிக்கப்பட்டது. கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் வலுவாக இந்த 360 வருட காலம் கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்திய மன்னர்களிடையே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் வந்தனர். அடுத்ததாக 1217 ஆண்டு முதல் 1577 ஆண்டு வரை இந்த 360 வருட காலம் துலாம் ராசி அதிபர் சுக்கராச்சாரியார். இந்த துலாம் ராசி இந்த காலகட்டத்தில் அலாவுதீன் கில்ஜி, அதற்கு பிறகு துக்ளக், சயீது வம்சம், லோடி வம்சம் என்று இந்த காலகட்டத்தில் இவர்கள் ஆண்டனர். இந்த காலகட்டத்தில் தான் பாபரும் ஆட்சி செய்தார். அப்போது தான் ராமர் கோயிலும் இடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1577 முதல் 1937 வரை நாம் சுதந்திரம் வாங்கிய முன்பு வரை இந்த விருச்சகம் ராசி அதிபர் செவ்வாய் 360 வருட காலம் உலகத்தை ஆட்சி செய்தார். தற்பொழுது 1937 முதல் எதிர்வரும் 2297 ஆண்டு வரை 360 வருட காலம் தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான் இந்த உலகத்தை மகாராஜாவாக இருந்து ஆட்சி செய்கிறார். அதாவது இந்த காலகட்டத்தில் இடிக்கப்பட்ட ராமர் கோயில் மீண்டும் கோயில் ராசியான தனுஷ் ராசி அதிபர், அதாவது அசுரகுரு காலத்தில் இடிக்கப்பட்ட ராமர் கோயில் மீண்டும் வில் அம்பு சின்னத்துடன் இருக்கும் தனுஷ் ராசி அதிபர் மகாராஜாவாக செயல்படும் காலகட்டத்தில் தான் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வில் அம்புதான் தற்போது இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டுள்ளது. நன்றி நண்பர்களே. மேலும் எமது உலகியல் ஜோதிடம் பற்றிய தகவலுக்கு எனது யூடியூப் சேனல் லிங்கினை வேண்டுமென்றால் கமெண்டில் பதிவிடுங்கள், உங்களுக்கு நான் அனுப்புகின்றேன். ஏனென்றால் எமது உலகில் ஜோதிட விதிகளை குறைந்தபட்சம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு 5 மணி நேரம் ஆகும். ஒரு 5 நிமிடத்தில் உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆர்வம் இருப்பவர்கள் கமெண்டில் கேளுங்கள், லிங்கினை அனுப்புகிறேன். நன்றி நண்பர்களே.